தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் படம் ரொம்ப பெரிய வரவேற்பாக பார்க்கப்பட்டுச்சு. நிறைய பேர் டிக்கெட்லாம் கூட புக் பண்ணாங்க. ஆனா கெடுவாய்ப்பாக அந்த படம் தள்ளி போயிடுச்சு. அந்த படத்தினுடைய தயாரிப்பு சொல்லிட்டாங்க, 9ஆம் தேதி படம் ரிலீஸ் இல்லை, பிறகு ரிலீஸ் டேட் நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்குதான் கோர்ட்ல அந்த உத்தரவானது கொடுக்க இருக்காங்க. என்ன தணிக்கை சான்று கொடுக்கலாமா என்ன அப்படின்றத கொடுக்க இருக்காங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க? ஜனநாயகன் படம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஆமா, இப்ப தமிழ்நாட்டுல இதுதான் முக்கியமான பிரச்சனை. ஒரு படம் ரிலீஸ் ஆகல, அதுல சில சிக்கல்கள் இருக்கு. ஸோ ஏறக்குறைய இந்த படத்தோட ரிலீஸ் அப்படின்ற விஷயத்த அரசியலை டிஸ்கஸ் பண்ற மாதிரி மீடியாவும் மக்களும் டிஸ்கஸ் பண்றாங்க. ஜனநாயகன் அப்படின்ற இந்த படத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலா ஒரு படமா இருந்தா நம்ம இன்னைக்கு வந்து பேசியிருக்க மாட்டோம், நியூஸ் சேனல்ஸ் பேச மாட்டாங்க, அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் பேச மாட்டாங்க, என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் மட்டும் அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. படம் ரிலீஸ் ஆகல, டவுட்டா இருக்கு, இதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா அரசியலுக்குள்ள நடிகர்கள்லாம் வந்தாச்சு. அரசியலை ஃபிலிம் ப்ரொமோஷன் டூலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கான ஒரு டூலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நேச்சுரலா நம்ம எல்லாம் உள்ள சீன்ல என்டர் ஆகிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்றோம். நியூஸ் மீடியாவோட ஸ்டாண்டர்டே பார்த்தீங்கன்னா அதனால கம்மியாகுது. இப்போ ஒரு நியூஸ் சேனல்ல பாக்குறேன், அவங்க ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி அப்படின்னு போட்டு இந்த படத்துக்கு இவ்வளவு வியூஸ் கிடைச்சிருக்கு ட்ரெய்லருக்கு, இந்த படத்துக்கு இவ்வளவு வியூஸ், லைக்ஸ் இவ்வளோ இருக்கு, இந்த படத்துக்கு லைக்ஸ் இவ்வளோ இருக்கு, கமெண்ட்ஸ் இவ்வளோ இருக்கு, கமெண்ட்ஸ் இவ்வளோ இருக்கு. ஸோ வியூஸோட லைக்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்படிலாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வியூஸ் அதிகமா இருக்கு, லைக்ஸ் கம்மியா இருக்கு, ஒருவேளை ப்ரொமோட் பண்ணிருப்பாங்களா இப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நியூஸா? இந்த படத்தோட கமெண்ட்ஸ் எவ்வளவு வந்திருக்கு, லைக்ஸ் எவ்வளவு வந்திருக்கு, நம்ம சேனலோட வீடியோஸ் கூட நம்ம இப்படிலாம் பார்க்க மாட்டோம். இவங்க பண்றதுக்கும் பேசுறதுக்கும் வேற எதுவும் இல்லாதனால, நியூஸ்லாம் வேற எதுவும் இல்லாதனால இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நியூஸ் இருக்கு, ஆனா அதை பேசினா அடிப்பன் பிரச்சனையாயிரும். ஆமா, அதனால அதெல்லாம் பேச முடியாது. சேஃபான கேம். அதனால பேசாம ஜனநாயகனை டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடுவோம்னு போய்கிட்டு இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயம் உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, ஒரு கட்சி தலைவர் அவருடைய படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னு, அன்னைக்கு எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகாம இருந்திருந்தா இந்த பரபரப்பு இருந்திருக்கும் இல்லையா? சோ இன்னைக்கு எம்ஜிஆர் விஜய் தானே. அதுதான் ஆபத்தா இங்க நான் பாக்குறேன். ஒரு கட்சி தலைவரும் ஒரு பெரிய நடிகரா இருக்காருல்ல, சோ அங்கதான் சினிமாவும் அரசியலும் மிக்ஸ் ஆகுது. இவர் அரசியல் ஒன்றும் பெருசா எதுவும் பண்ணல, அரசியல் ரீதியா எதுவும் செயல்படலை. இவரோட அரசியல் நல்லா ஸ்ட்ராங்கான அரசியலா இருந்ததுன்னா ரைட், அந்த அரசியலுக்கு படத்தை யூஸ் பண்றாரா புரிஞ்சுக்க முடியுது. இவரோட அரசியலே ரொம்ப தட்டையா இருக்கு. அப்புறம் நீங்க படம் பண்றீங்கன்னா அந்த படத்துல என்ன பெரிய அரசியல் இருக்கு போகுது? உங்க கையிலேயே அரசியலே இல்லையா? உங்க கட்சிக்கு அரசியல் இல்லை, அரசியல் செயல்பாடு இல்லை, அரசியல் ரீதியா நீங்க ஒண்ணுமே கிடையாது. ஆனா அரசியல் அதுல பேசப்பட்டிருக்கு அப்படின்னு தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு சொல்லப்படுது. சொல்லப்படலாம். என்ன அரசியல் பேசினாருன்னு தெரியல. இவ்வளவு நாள் என்ன அரசியல் பேசிட்டாரு சொல்லுங்க. அதாவது பெரிய அப்படியே அரசியல் மாற்றம் ஏற்படுத்துற மாதிரி என்ன பெரிய அரசியல் பேசிட்டாரு? இவர் பேசுற அரசியலை பார்த்து யாருக்கெல்லாம் இங்க பெரிய தூக்கம் போயிருச்சு இது வரைக்கும்? காத்துல கூட ஊழல் பண்ணிருக்கீங்கடா அப்படின்லாம் சொன்னாரு. அது அவங்க ரசிகர்களை குஷிப்படுத்துறதுக்கு பேசுறாரு. அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆயிருப்பாங்க, விசில் அடிப்பாங்க. ஓகே, கைய கால ஆட்டி எடுத்து பேசினா, பஞ்ச் டயலாக் எல்லாம் பேசினா ஃபேன்ஸ் ஹாப்பி ஆவாங்க. நமக்கு என்ன யூஸ் இருக்கு? அரசியல்ன்றது ஸ்கிரீன்லயும் வாயிலையும் மட்டும் இருக்கக்கூடாது. அரசியல்ன்றது களத்துல இருக்கணும். நீங்க களத்துல இறங்கி போராடணும். அது எதுவும் பண்ணாம, மக்களை மொபிலைஸ் பண்ணாம, ஒரு அரசியல் கட்சியோட வேலையை தானே மக்களை மொபிலைஸ் பண்ணணும். மொபிலைஸ் பண்ணி ஒன்று சேர்த்து அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஆளும் வர்க்கத்து மேல அழுத்தம் போடணும் எல்லா இடத்துலயும். அதை எதுவும் பண்ணாம இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தா இது ஒரு டைவர்ஷன். இப்ப தமிழ்நாடு மீடியா ஃபுல்லா பார்த்தோம்னா இப்ப ஜனநாயகன் பராசக்தின்னு பேசிட்டு இருக்காங்க. அரசியலோட ஒரு நீட்சியா சினிமா மாறிடுச்சு. இப்ப சினிமாவை டிஸ்கஸ் பண்றது என்டர்டெயின்மெண்டா இல்லாம அதுவும் ஒரு பொலிட்டிக்ஸா மாறிடுச்சு. அரசியல் மாதிரி நம்ம சினிமாவை இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எவ்வளவு பெரிய வேடிக்கையா இருக்கு. இந்த அரசியல் கட்சிகள் களத்துல அரசியல் பண்ணணும். களத்துல அரசியல் பண்ணாம சினிமா தியேட்டர்ல உட்காந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி, டிஎம்கே வர்சஸ் டிவிகே, அங்கதான் வந்து நிக்கிறோம் நம்ம. ஓகே, இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனா திமுக பிரச்சனை நினைக்குதா அல்லது பாஜக பிரச்சனை நினைக்குதா? என்ன எப்படி பாக்குறாங்க? அவ்வளவு த்ரெட்டா பாக்குறாங்களா? பாஜக அதிமுகவுக்கு பிரச்சனைங்க. இந்த படத்தால பிரச்சனை இல்லை, விஜயால பிரச்சனை. விஜய் அரசியலுக்கு வந்ததால கண்டிப்பா பாஜக அதிமுகவுக்கு பிரச்சனை தான். ஏன்னா விஜய் திமுக எதிர்ப்பு வாக்குகளை உடைக்க போறார். சோ இந்த படம் ரிலீஸ் ஆனா விஜயோட அரசியலுக்கு அது இன்னும் வலு சேர்க்கும். அதுல ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். விஜய் ஒரு படம் ரிலீஸ் பண்ணாலே அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணா அதுவும் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். சோ அதனால வரக்கூடிய அரசியல் பாதிப்பு யாருக்கா இருக்கும்னா அதிமுக பாஜகவுக்கு தான். திமுகவுக்கு இதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது.
திமுகவை பொறுத்தளவுல விஜயை ஹைப் பண்றது அவங்க நல்லதுதான். ஸோ ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தின்ற நரேட்டிவை பில்ட் பண்ணா அது திமுகவுக்கு நல்லது. டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் தான் சண்டை நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவாங்க. அதனாலதான் இந்த ஸ்டண்ட் எல்லாம் டிஎம்கே வர்சஸ் பராசக்தின்றதெல்லாம், சாரி ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி அப்படின்ற அந்த நரேட்டிவ் பில்டிங்ல அதனாலதான் நடக்குது. அப்புறம் அது ஒரு விதமான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் கூட. நீங்க அரசியலை உங்க படத்தை ப்ரொமோட் பண்ண யூஸ் பண்றீங்க. இப்ப பாத்தீங்கன்னா முகமது அலி என்ன பண்ணுவாரு, பாக்ஸிங் மேட்ச் எல்லாம் பெருசா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இந்த பிலிப்பீன்ஸ்ல ஒரு பெரிய ஃபைட் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அப்புறம் காங்கோல ஒரு பெரிய ஃபைட், ஜாயர், அப்ப அது பேரு ஜயர்னு நினைக்கிறேன் அந்த பகுதி பேர். அப்ப ஜார்ஜ் ஃபோர்மன் ஒருத்தர் சண்டை போடுறாரு முகமது அலிக்கு எதிராக. நார்மலா முகமது அலி வர்சஸ் ஜார்ஜ் ஃபோர்மன் அப்படின்னு அந்த ஃபைட் இருக்கும். அப்படி இருந்தா சப்புன்னு இருக்கும்ல. உடனே முகமது அலி என்ன பண்ணுவாரு, அதுக்குள்ள ஒரு அரசியலை கொண்டு வந்துருவாரு. ஜார்ஜ் ஃபோர்மன் வெள்ளக்காரனோட கைக்கூலி பாருங்க, கையில ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயோட வராரு, ஆப்பிரிக்க மக்களுக்கு எதிரான ஆளு. ஏன்னா சண்டை போடுறது ஆப்பிரிக்கால, நான் கருப்பின மக்களுக்கான ஆள். சோ நாங்க கருப்பின மக்கள் விடுதலைக்காக சண்டை போடுறவங்க. அது ஒருவேளை உண்மையும் கூட. ஆனா அந்த அரசியல் அவர் எங்க கொண்டு வராரு, பாக்ஸிங் ரிங்குள்ள கொண்டு வராரு. கொண்டு வந்தா சொசைட்டி போலரைஸ் ஆயிரும். அந்த ஃபைட் எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒரு குரூப் ஜார்ஜ் ஃபோர்மன் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த பிளாக் மூமெண்ட்டை ஒடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஜார்ஜ் ஃபோர்மன் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. இல்ல கருப்பின மக்களோட எழுச்சிக்காக போராடுறவங்க எல்லாம் முகமது அலி ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. சோ அப்ப நார்மலா முகமது அலி வர்சஸ் ஜார்ஜ் ஃபோர்மன் இருந்ததுன்னா அந்த ஃபைட்ல ஒரு த்ரில் இருக்காது. ஆனா நீங்க இப்படி மாத்திட்டீங்கன்னா, அரசியலை உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா பயங்கரமா சூடு பிடிச்சிரும். இங்கேயும் அதுதான் நடக்குது. ஆனா முகமது அலி கூட பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல மனசு உண்டு, நல்ல எண்ணங்களும் உண்டு, மக்களுக்கு நல்லது நடக்கணும்ன்ற அந்த ஆசையும் முகமது அலிக்கு உண்டு. ஸோ அவரோட செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தோம்னா மக்களுக்கு அவர் நிறைய தியாகம் பண்ணியிருக்காரு. ஒரு தடவை என்னாச்சு, இந்த வியட்நாம் வார் நடக்கும்போது ஆர்மியில என்லிஸ்ட் ஆக மாட்டேன்ட்டார். அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான். ஆர்மியில என்லிஸ்ட் ஆகுதுன்றது உடனே நீங்க போய் போர் புனியில் போய் சண்டை போடுவீங்கலாம் கிடையாது. ஆனா பிரின்சிபலா நாங்க இந்த போர்ல எனக்கு விருப்பம் கிடையாது, நீங்க போய் சம்மந்தம் இல்லாம சாதாரண மக்களை சுட்டுக் கொள்றதை நான் விரும்ப மாட்டேன். சோ நான் இந்த போர்ல என்லிஸ்ட் ஆக மாட்டேன், யூஎஸ் ஆர்மியில என்லிஸ்ட் ஆக மாட்டேன்ட்டு. அதுக்கப்புறம் முகமது அலியை பேன் பண்ணிட்டாங்க. அப்ப ஒரு இஷ்யூக்காக முகமது அலி அவரோட கெரியரையே தியாகம் பண்ற அந்த மாதிரியான ஒரு ஆள் அவர். அதுக்கப்புறம் அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் முகமது அலி திருப்பி பாக்ஸிங் உள்ள அலோவ் பண்றாங்க ஃபைட் பண்ண. சோ அது வேற மாதிரியான ஆள். அப்படி இவங்க எல்லாம் பாருங்களேன், வெறுமனே ப்ரொமோஷனுக்கு மட்டும் சினிமா அரசியலை யூஸ் பண்றாங்க. திமுக தாவேகா மோதல சினிமாவுக்குள்ள கொண்டு வராங்க. சோ நான் சொன்ன மாதிரி அங்க முகமது அலி ஜார்ஜ் ஃபோர்மன் அந்த கணக்கு இங்கேயும் இப்ப ஒர்க் அவுட் ஆகுது. அப்படியே போல்ரைஸ் ஆகி ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அதனால இதனால மக்களுக்கு ஒரு பிரச்சனமும் கிடையாது. முகமது அலி மாதிரி விஜய் இது வரைக்கும் மக்களுக்காக எந்த ஸ்டாண்டும் எடுத்தது கிடையாது. முகமது அலி இது பண்ணதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது, பெரிய ஒரு தியாகம். 2 வருஷம் அவர் கெரியரை வேஸ்ட் பண்ணார். பாக்ஸிங் பார்த்தோம்னா அந்த காலத்துல குவீன் ஆஃப் ஆல் ஸ்போர்ட்ஸ்பாங்க, உள்ளதுலேயே அதிகமா பணம் சம்பாதிக்கிற ஸ்போர்ட்னா அதுதான். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ல முகமது அலி பீக்ல இருக்கும்போது அவர் கெரியர் தூக்கி போட்டார். விஜயும் அவருடைய பீக்ல கெரியர் தூக்கி போட்டிருக்காரு. விஜய் ப்ரொமோஷன் இது, அவர் கெரியர் எல்லாம் தூக்கி போட மாட்டாருங்க. நான் சொல்றேன், இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி 4 மாசத்துக்கு முன்னாடி படத்தை ரிலீஸ் பண்றாருன்னா பாத்துக்கோங்க. அவர் இப்ப எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? சினிமா பண்ண மாட்டாரு, என்ன பண்ணுவாரு? அரசியல் இப்ப பண்ண வேண்டியதானே. அதை இப்பவே ஒண்ணும் பண்ணல. அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன அரசியல் பண்ண போறாரு அவரு? எலெக்ஷனுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி நீங்க படம் பண்றீங்க அரசியல் பண்ணாம, அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? படம் பண்ண மாட்டீங்க, ரைட். வேற என்ன பண்ண போறீங்க? திமுக அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, அதிமுக அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க இப்ப? ஸோ கண்டிப்பா எலெக்ஷன் முடிச்சா விஜய் படம்லாம் பண்ணுவார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி பண்ணா நம்ம மக்கள் கோச்சுக்க போறதும் கிடையாது, எல்லாம் நல்லா ஏத்துப்பாங்க கண்டிப்பா. அதனால ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனா அரசியலோட ஸ்டாண்டர்ட் பயங்கரமா கம்மி ஆயிடுச்சு. ஓகே, அதான் இங்க சிக்கல். இன்னொரு பக்கம் காங்கிரஸ்காரங்களாம் டிவிகேவுக்கு ஆதரவாக, அப்படி சொல்லக்கூடாது, ஜனநாயகம் படத்துக்கு ஆதரவாக கருத்துக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய்க்கு ஆதரவாக தான் போடுறாங்க. விஜய்க்கு ஆதரவாக, ஜனநாயகம் படத்துக்கு ஆதரவாக கருத்துக்கள் போடுறாங்க. மத்திய அரசே, மோடி அரசே இது போல ஒரு ஜனநாயகன் படத்தை ஜனநாயகத்தன்மையோடு அணுகு, இப்படிலாம் தடை பண்ணக்கூடாது, பார்த்து பயப்படாத, திமுக போல போல்டா இரு அப்படின்லாம் பாஜகவுக்கு காங்கிரஸ் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, காங்கிரஸ் பார்ட்டி எவ்வளவு பெரிய இயக்கம், எவ்வளவு ஒரு பாரம்பரியம் கொண்ட இயக்கம். பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து சண்டை போட்டவங்க. அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரங்க உலகத்திலே பிகெஸ்ட் எம்பையர். உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த நிலப்பரப்புல 25% பிரிட்டிஷ் எம்பையர் கண்ட்ரோல்ல இருந்தது. ஸோ ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு எதிரிக்கு எதிராக நின்று சண்டை போட்டாங்க.
முக்கியமான இஷ்யூஸை கையெடுத்து சண்டை போட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸ்காரங்க என்ன பண்றாங்க, ஜனநாயகன் படத்துக்கு சென்சர்ஷிப் வாங்குறதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த போராட்டம் குணம்ன்றது பாருங்க எவ்வளவு சுருங்கிருச்சுன்னு பாருங்க. இதுதான் இன்னைக்கு காங்கிரஸ் பார்ட்டியோட வேலை. இவ்வளவு பெரிய பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி இன்னைக்கு விஜய்க்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. விஜய்ன்ற ஒரு தனி மனிதர், அவரோட அரசியல் கேவலமான அரசியல். 41 பேர் இறந்திருக்காங்க கரூர்ல. இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு அரசியல் ரீதியா ஒரு பயன் கிடையாது. டிவிகேவால பெரிய பாதிப்பு தான் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கட்சியையும் இப்படிப்பட்ட ஒரு கட்சி தலைவரையும் அவரோட படம் ரிலீஸ் ஆகலன்னு காங்கிரஸ்காரங்க குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. இதுதான் காங்கிரஸ் பார்ட்டியோட வேலை. இன்னைக்கு கேட்டா கட்சியை வளர்க்கறதுக்கு விஜய் ரொம்ப பயனுள்ளவரா இருப்பாரு, விஜயை உள்ள கொண்டு வந்துட்டா கட்சி வளரும் அப்படின்றாங்க. கட்சியை வளர்க்கணும்னா களத்துல இறங்கி வேலை பார்க்கணும். ரொம்ப சிம்பிளான விஷயம். அரசியல் பண்ணணும், மக்கள் பிரச்சனைகள் எடுத்து போராடணும். அது எதுவும் பண்ணாம உட்காந்துக்கிட்டு விஜய் பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்க. விஜயோட படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு குரல் எழுப்பிட்டு இருக்கீங்க. விஜய் கட்சிக்காரங்களே எதுவும் அதெல்லாம் பண்ணல, சும்மா தான் இருக்காங்க. நீங்க நல்லா கவனிங்க, விஜயோட கட்சி லீடர்ஸ் எல்லாம் பாருங்க, கரூர் டைம்ல பேசாம அமைதியா இருந்தாங்க. அதே மாதிரிதான் இப்போ அவங்க ஒன்றும் பெருசா கண்டுக்கல. ஜனநாயகன் படம் பத்தி எல்லாம் அவங்க பெருசா பேசல, அவங்க குவைட்டா தான் இருக்காங்க. திமுக எதிர்ப்பை பேசிட்டு தான் இருக்காங்க. இங்க ஒன்றும் பெருசா அரசியல் எல்லாம் பேசல. பட் காங்கிரஸ்காரங்க இங்க பேசுறாங்க. அவங்களுக்கு என்ன வந்தது? எம்பி எம்எல்ஏஸ்க்குலாம் என்ன வந்தது? அவங்களோட வேலை இதுதானா? ஒரு படம் ரிலீஸ் ஆகலாம், அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வைக்கிறது அவங்க வேலையா? இல்ல மத்திய அரசு திட்டமிட்டு முடக்குறாங்க அப்படின்னும் போது இல்ல ஒரு அரசியல் வருது. அரசியல் வரும்பொழுது அரசியல் கட்சிகளும் குரல் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியத்தை தள்ளப்படுறாங்கல்ல. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டுல 1000 அரசியல் பிரச்சனை இருக்கு. இப்ப செவிலியர்கள் போராடினாங்க, ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரணும்னு அரசு ஊழியர்கள் போராடினாங்க, இடைநிலை ஆசிரியர்கள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. இது போக பெரிய ஒரு நிதிச்சுமை இருக்கு. உங்க கட்சிக்காரரே டேட்டாலாம் போட்டு சொல்றாரு யூபியை விட நம்ம மோசமா இருக்கும்னு. இங்க நீங்க மக்களை மையமா வச்சு நிறைய இஷ்யூஸை நீங்க எழுப்பலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு விஜயோட படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு, அந்த அரசியலுக்காக நாங்க மோடியை எதிர்த்து பேசுறோம், பிஜேபி எதிர்த்து பேசுறோம். இது எதுக்கு அவ்வளவு டீட்டெயிலா நீங்க போறீங்க? நீங்க பிஜேபி எதிர்க்கிறதுக்கு ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு, திமுக எதிர்க்கிறதுக்கு 1000 இஷ்யூஸ் இருக்கு. அதை எடுத்து பண்ணுங்க. உங்க வேலை தானே. தமிழ்நாட்டுல தானே கட்சி வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டுல பேசுறதுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு தமிழ்நாட்டுல தானே கட்சி வளர்க்கணும். கோபம் இருக்குல்ல, 60 வருஷமா நம்ம கட்சியே வளரல, அதிகாரத்துல நம்ம கடைசியா 60 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இருந்தோன்னு. அது காரணம் இதுதான். தேவையில்லாத வேலைகளை பார்த்தா அப்புறம் மக்கள் ஓரமா உட்காரதான் வைப்பாங்க. கட்சியை திரும்ப நீங்க வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ் மக்களுக்கான அரசியலை நீங்க பேசணும். தமிழ் மக்களுக்கு எதிரான விஷயங்கள் செய்யக்கூடாது. இப்ப போய் விஜயோட போய் இது எவ்வளவு அபத்தமா இருக்கு. உங்க எவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்கீங்க. நேத்து அரசியலுக்கு வந்தவரை நம்பி பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்க. விஜய் ஒண்ணு உங்க பின்னாடி ஓடி வரல, அவரு பாட்டுக்கு அவரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இங்க இவ்வளவு பெரிய ஒரு இயக்கம் தமிழ்நாட்டுல விஜய் பின்னாடி ஓடிட்டு இருக்கு. அதுவும் மொத்தமா இவனுக்கு கட்சியா ஓடினாலும் பரவாயில்ல, ஒரு குரூப் மட்டும் ஓடுது, இன்னொரு குரூப் ஆப்போசிட் சைட்ல ஓடுது. ஒரு குரூப் திமுகவுக்கு பாராட்டு மழை பொழிஞ்சிட்டு இருக்காங்க, இன்னொரு குரூப் விஜய் பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. இது என்ன கட்சின்னு எனக்கு புரியல. முதல் விஜய் பின்னாடி ஓடுறதே தப்பு. சரி, ஓடுறது நாய் போயாச்சுன்னா ஒட்டுமொத்தமா ஒரே ஸ்டாண்ட் எடுத்து ஓடணும். அதுவும் கிடையாது. ஒரு குரூப் திமுக பக்கம், இன்னொரு குரூப் டிவிகே பக்கம். இவங்க இந்தியாலே மிகப்பெரிய இயக்கம். அதான் ஒரு பக்கம் வந்து திமுக கடுமையாக விஜய் எதிர்க்கிறார், இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வந்து விஜய் பாதிக்கப்பட்டாரு, விஜயோடைய படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பாஜக வந்து சதி பண்றாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு விஜய் பாதிக்கப்பட்டார் அப்படின்னு அவரு பக்கம் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. கடுமையாக திமுக விஜய் எதிர்த்துட்டு இருக்காங்க. ஒரு கூட்டணிக்குள்ளே பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழல் தான் இருக்கு. ஆனா இப்ப நான் இது இன்னொரு அரசியல் ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா, எலக்டோரல் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாத்தீங்கன்னா திமுகவுக்கு இதனால பெரிய பாதிப்பு கிடையாது. இப்ப காங்கிரஸ் பார்ட்டி விஜய மையமா வச்சு இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபடும் போது அது விஜய்க்கு பூஸ்ட் தான். விஜய் ஒரு பெரிய அரசியல் சக்தி மாதிரி தோற்றம் அளிப்பாரு. ஏதோ இதுதான் விஜய் தான் பெரிய இஷ்யூ மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் ஆகும். அது திமுகவுக்கு நல்லதுதான். திமுக வர்சஸ் விஜய்ன்னு சொல்லும் போது விஜய் எவ்வளவுக்கு எவ்வளவு பெரிய ஆளாகிறாரோ அவ்வளவுக்கு எவ்வளவு திமுகவுக்கு நல்லது. ஏன்னா அதிமுக ஓரங்கட்டப்படுவாங்க. பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் விஜய்க்கு அதிகமா கிடைச்சதுன்னா அதிமுகவுக்கு கம்மியாகும். அவ்வளவுதான், சிம்பிள். திமுகவோட ஸ்பேஸ் அப்படியே தான் இருக்கு, கொஞ்சம் வேணா சுருங்கி இருக்கலாம். ஆனா விஜயை நீங்க ப்ரொமோட் பண்ணீங்கன்னா விஜயோட ஸ்பேஸ் அதிகமாகும், அதிமுக பாஜகவோட ஸ்பேஸ் கம்மியாகும், என்டிகேவோட ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அந்த வேலை தான் இங்க நடக்குது. அதனால காங்கிரஸ் பார்ட்டி விஜயை தூக்கி பிடிக்கிறதால கருத்தியல் ரீதியா முரண் இருக்குன்றது வெளிப்படுது, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றது வெளிப்படுது. ஆனா எலக்டோரல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா பெரிய பாதிப்பெல்லாம் ஒண்ணு ஏற்படுத்தாது. அது
இந்த டிவிகே வர்சஸ் டிஎம்கே நரேட்டிவை தான் பில்ட் பண்ணும். இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா திமுக பதறிட்டு இருக்காங்க டிவிகேவை பார்த்து அப்படின்ற நரேட்டிவ் தான் பில்ட் பண்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா டிவிகே தான் நிஜமான எதிரி அப்படின்ற கட்டமைப்பை உருவாக்க முயற்சி பண்றாங்க. அந்த நரேட்டிவ்குள்ளதான் இதுவும் வரும். காங்கிரஸ் பார்ட்டி இன்னைக்கு டிவிகே கிட்ட போறாங்க, திமுக கூட்டணி கூடிய ஒரு கட்சியே டிவிகே பக்கம் போயிட்டாங்க, அந்த அளவுக்கு டிவிகே பலமா இருக்காங்கன்ற அந்த நரேட்டிவ் வலுப்படுத்த தான் செய்யும். சோ இதை திமுக அந்த வகையில ரசிக்க தான் செய்வாங்க. ஆனா இதனால பெரிய ரிசல்ட் வருமானா எதுவும் மக்களுக்கு எதுவும் இதனால எந்த பயனும் கிடையாது. ஆனா எனக்கு என்னன்னா இந்த வேலையை காங்கிரஸ் பார்ட்டி பண்ண வேண்டாங்க, வேற ஏதாவது ஒரு சிறிய கட்சி பண்ணலாம். காங்கிரஸ் பார்ட்டி இந்த வேலையை பண்ண வேண்டாம், இது சீப்பான வேலை இல்ல. விஜய் பின்னாடி நீங்க போறது பாருங்க, விஜயோட கூட்டத்தை பாருங்க, அந்த கூட்டம் விஜய் பின்னாடி போகுதுன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பெரிய விஷயம் இல்லாதவர்கள். நீங்க காங்கிரஸ் பார்ட்டிக்கு இன்னைக்கும் பெரிய ஒரு இன்டெலெக்சுவல் பேஸ் உண்டுங்க. இன்னைக்கும் எக்கனாமிக்ஸ் சார்ந்து பேசுறதுக்கு அங்க ஏகப்பட்ட விஷயம் உள்ள ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு டெப்த் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி. இவங்க விஜய்க்கு ரசிகர் மன்றம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகலையா, அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா, இதெல்லாம் பேசுறதா உங்க வேலையா? அதை அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஓகே. இன்னொரு பக்கம் வந்து சினிமாவை சார்ந்தவர்கள், இயக்குனர்கள், நடிகர்கள் எல்லாருமே வந்து ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எஸ்டிஆர் போட்டிருக்காரு, கார்த்திக் சுப்புராஜ் இப்படின்னு தொடர்ச்சியாக நிறைய சினிமா பிரபலங்கள் அவங்களுடைய கருத்துக்களை போட்டிருக்காங்க ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக. கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் சொல்றாரு, சினிமா லவ்வர்ஸ்க்கு ஒரு 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 கெட்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் இதை. ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக எல்லா படங்களுக்கும் சிக்கலாக இருக்கு. சல்லியர்கள், பராசக்தி கூட வந்து சென்சாருக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதே போல ஜனநாயகன் தள்ளி வச்சிருக்காங்க சென்சார் கிடைக்காம. ஸோ சினிமாக்குள்ள இது ஒரு பிரச்சனைக்குரிய காலம் அப்படின்ற மாதிரி அவர் பதிவு விட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கா? இப்போ வந்து சிறிய படங்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனையும் பெரிய படங்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனையும் ஒண்ணு கிடையாது. இப்ப பெரிய படங்களோட நலன் வேற, சிறிய படங்களோட நலன் வேற. பெரிய படங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கிறதாலதான் சிறிய படங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்காம இருக்கு. அதனால நீங்க சிறிய படங்களை சப்போர்ட் பண்ணாலே பெரிய படங்களை சப்போர்ட் பண்ண முடியாது. நான் பெரிய படங்கள்னு சொல்றது இந்த ஜனநாயகன் மாதிரி இந்த மாதிரியான படங்கள், இந்த பெரிய பெரிய ஸ்டார்ஸ் பண்றாங்கல்ல. ஸோ அதனால கார்த்திக் சுப்புராஜ் அவர்களை பொறுத்தளவுல சினி இண்டஸ்ட்ரின்னு பேசுறாரு, சிறிய படங்கள் பெரிய படங்கள் ரெண்டையும் ஒரே தட்டுல வைக்கிறார். ரெண்டுக்குமே பாதிப்பு இருக்குன்னு. ஸோ அதனால நீங்க நிஜமாவே சிறிய படங்களை சப்போர்ட் பண்றீங்கன்னா பெரிய படங்களை சப்போர்ட் பண்ண முடியாது. ரெண்டும் வேற. இன்னைக்கு சிறிய படங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்காம இருக்கிறது காரணமே இண்டஸ்ட்ரி, அரசியல்வாதிகள் கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த பெரிய பெரிய படங்களை அவங்க தான் உள்ள ஃப்ளோட் பண்றாங்க, உள்ள இறக்குறாங்க. அப்படி இறங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சிறிய படங்களுக்கு இந்த ஸ்பேஸே கிடையாது. ஸோ அதனால இப்ப நம்ம தமிழர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பார்க்கும்போது முதல்ல சினி இண்டஸ்ட்ரி அரசியல்வாதிகள் கையில இருந்து மீட்கப்படணும். தமிழ் மக்களோட வாழ்வியல், கலாச்சாரம், பண்பாடு, இந்த விஷயங்கள்லாம் சினி இண்டஸ்ட்ரியில வெளிப்படணும். இன்னைக்கு எதுவுமே இல்லை. நிறைய நேரங்கள்ல பார்த்தா ரொம்ப செயற்கையா இருக்கு. ஏதோ நார்த்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத நடிகர்கள் உள்ள கொண்டு வராங்க. பார்த்தா நல்ல செஸ்ட் எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு, வளையாத உடம்ப வச்சுக்கிட்டு, அந்த நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸ் வழியா தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட எந்த விஷயமே வெளிப்பட மாட்டேங்குது. சும்மா ரொம்ப செயற்கையா அவங்க அங்க நிற்கும் போதே இந்த மண்ணுக்கு பொருத்தம் இல்லாதவர்களும் தெரியுது. அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய டயலாக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப செயற்கையா அவங்க டெலிவர் பண்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் இந்த மாதிரி இல்லாம தமிழ் மக்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியா நம்ம இண்டஸ்ட்ரி மாறணும். இப்ப வெறுமனே ஒரு மாதிரி ஒரு ஆர்டிபிஷியலா மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணி நம்ம கிட்ட ஒரு மொனோபோலி இருக்கு, நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணுவோம், நமக்கு என்ன போட்டு பணத்தை டக்குன்னு உடனே எடுக்கணும். இந்த என்ன சொல்றது, ஒரு லாண்ட்ரி மாதிரி அதை யூஸ் பண்றாங்க, வாஷிங் மிஷின் மாதிரி யூஸ் பண்றாங்க. டக்குன்னு போட்டு காசு எடுக்கணும், கிளீன் பண்ணி எடுக்கணும். அதுக்கு இந்த இண்டஸ்ட்ரி யூஸ் பண்றாங்க. ஆனா சினி இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு ரோல் இருக்கு. அது கலை சார்ந்த ஒரு இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு ஒரு 1000 வருஷம் ஆனாலும் திரும்பி பார்த்தா தமிழ் மக்களோட லைஃப் எப்படி இருந்ததுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இண்டஸ்ட்ரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய படங்கள் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப இந்த லாஸ்ட் 20 இயர்ஸ்ல நல்ல படங்கள்லாம் என்ன பெருசா வந்திருக்கு? எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-20 இயர்ஸ்ல பெருசா நல்ல படங்கள் மைண்ட்ல நிக்கிற படங்கள் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸா குறிப்பா பெருசா எதுவும் வரல. சோ இப்போ ஒரு 500 வருஷம் கழிச்சு திரும்பி பாக்குறாங்க. இந்த காலகட்டத்தை நம்ம ரிசர்ச் பண்ணணும், 2015 to 25 ரைட், அங்க இருக்கிற படங்கள்லாம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே செயற்கையான படங்களா தான் இருக்கும். தமிழ் மக்களோட லைஃபை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியான படங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அப்ப இந்த இண்டஸ்ட்ரியை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த இண்டஸ்ட்ரியை மீட்டெடுத்து தமிழ் மக்களுக்கான ஒரு வாய்ஸா இந்த இண்டஸ்ட்ரியை மாற்றணும். அப்படி மாற்றும் போது
சிறிய படங்களுக்கு அப்பதான் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். இப்போ எஸ்டிஆர் முக்கியமான ஆட்கள்லாம் வந்து ஜனநாயகன் படம் பாதிக்கப்பட்டுருச்சு, விஜய் வந்து பாதிக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரியான பதிவுகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எஸ்டிஆர்லாம் வந்து போடுறாரு, ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போதான் வந்து நமக்கு திருவிழா அப்படின்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா இதே சுரேஷ் காமாட்சி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியே வந்து சல்லியர் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, பிவிஆர் வந்து மொத்தமே ஒரு 10 தேட்டர் மாதிரி தான் கொடுக்குறாங்க அப்படின்னு அவர் ஆதங்கத்தை கொட்டினார். அப்போ ஒரு முக்கிய நடிகர்கள் கூட வந்து ஒரு சின்ன படத்தை வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு பதிவு போடல, இந்த படத்தை நான் பார்த்தேன், அதன் பிறகு ஆச்சு இந்த படத்தை நான் பார்த்தேன், இந்த படம் நல்லா இருந்தது அப்படின்னு. நீங்க அரசியலா வேணாம், அந்த படத்தை பத்தி ஒரு பதிவு போடலாம், படம் நல்லா இருந்தது அப்படின்னு ஒரு பதிவு போடலாம்ல. அது கூட வந்து முக்கியமான திரை பிரபலங்கள் தயாராக இல்லை. விஜய் வந்து ஒரு பிரபலம், சரி அவருக்கு ஆதரவா ஒரு பதிவு போட்டு விடுவோம், அப்போதான் நமக்கு ஆதரவா அவர் நாளைக்கு ஒரு பதிவு போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்களே தவிர்த்து, மற்றபடி இவங்களுக்கு சினிமா மீது அக்கறை, சினிமா மீது ஒரு காதல் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சினிமா ஸ்டார்ஸ் எப்பவுமே பார்த்தோம்னா மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியை மாத்தணும் அப்படின்ற எண்ணம்லாம் அவங்களுக்கு இருக்க முடியாது. இப்ப நம்ம அங்க இருந்தாலும் நம்ம அப்படிதான் இருப்போம், நம்ம வெளியே இருக்கனால இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். உள்ள இருக்கும்போது நம்மளோட எண்ணம் என்னவா இருக்கும்னா, இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம எப்படி அடாப்ட் ஆகிக்கலாம்னு யோசிப்போம். இப்போ ஒரு கவர்மெண்ட் என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம், அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கும், அதெல்லாம் வெளியே இருக்கவங்க சிக்கல்லாம் பேசலாம். ஆனா உள்ள நான் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவன் அந்த சிக்கல்களை பத்தி பேச மாட்டான். சரி அங்க எப்படி ப்ராக்டிக்கலா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்ப்பான், அதை புரிஞ்சுப்பான், இப்படிதான் யதார்த்தத்துல செயல்படுது, ரைட், அதை உள்வாங்கி எப்படி நம்ம உள்ள போலாம்னு தான் பார்ப்பாங்க. ஸோ சினிமாக்காரங்க அப்படிதான் யோசிப்பாங்க, அவங்க பார்ட் ஆஃப் த சிஸ்டம். ஸோ சிஸ்டம் அவங்க சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு சேலஞ்ச் பண்ற கெப்பாசிட்டியும் அவங்களுக்கு கிடையாது. சில நேரங்கள்ல சில டைரக்டர்ஸோ ஆக்டர்ஸோ சில நேரங்கள்ல சேலஞ்ச் பண்ணலாம், பட் மோஸ்ட்லி பார்த்தோம்னா 99% அவங்க பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இப்ப கார்த்திக் சுப்ராஜ் அவரோட போஸ்ட் மேபி நல்ல எண்ணத்துல கூட அவர் போட்டிருக்கலாம், பட் நான் ஸ்பெசிஃபிக்கா அந்த வித்தியாசத்தை வேறுபடுத்தி காட்டினதுக்கான காரணம் என்னன்னா, ஜனநாயகன் இஷ்யூ வரும்போது நீங்க அந்த ட்வீட் போடுறீங்க, அந்த இஷ்யூ வரும்போது அந்த ட்வீட் போடுறீங்க. ஸோ ஜனநாயகனுக்கு நீங்க சல்லியர்களை உள்ள கொண்டு வந்துடுறீங்க. ஆக்சுவலா நீங்க சல்லியர்களுக்கு அந்த ட்வீட் போடல, ஜனநாயகனுக்கு தான் நீங்க அந்த இஷ்யூவை ட்வீட் போடுறீங்க, அதுக்குள்ள சல்லியர்கள் பிரச்சனையை நீங்க உள்ள கொண்டு வரீங்க. ஸோ அப்ப ஜனநாயகனை பேக் பண்றதுதான் நீங்க சல்லியர்களை கொண்டு வரீங்க. ஆக்சுவலா நீங்க இந்த ட்வீட் அப்ப போட்டிருக்கணும், சல்லியர்களை பேக் பண்ணி நீங்க போட்டிருக்கணும். இதுக்கு ஒன்றும் பெரிய போடணும்னு அவசியம் இல்லை, இந்த பெரிய ஸ்டார்ஸுக்கு ஒன்றும் குறைஞ்சு போயிடும், பிரச்சனை கிடையாது, 10 நாள் ஆமா தள்ளி போகும். இந்த படம் ரிலீஸே ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க எல்லாம் நல்லா செழிப்பா தான் இருப்பாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த சின்ன படங்கள் பாத்தீங்கன்னா பெரிய கனவோடு எடுத்திருப்பாங்க, ஒரு 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 நோக்கத்தோடு எடுத்திருப்பாங்க, நல்லா பண்ணணுன்ற பிளான்ல எடுத்திருப்பாங்க, ஒரு சினிமா மேல காதலோடு எடுத்திருப்பாங்க. ஸோ அதை தான் நீங்க என்கரேஜ் பண்ணணும். பட் அன்பார்ச்சுனேட்லி இது நடக்க மாட்டேங்குது. ரெண்டாவது, இப்ப விஜய் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்குல்ல, விஜய்க்கு ஏன் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க நீங்க சொல்றீங்கல்ல, விஜய் பண்ற அந்த அரசியலா இருக்கலாம், அந்த அரசியலை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாரு, இது எல்லாமே இந்த சிஸ்டமோட பொருந்தி போகுது. நான் சொல்ற மாதிரி விஜய் ஒரு படம் ரிலீஸ் பண்றாரு, பராசக்தி இன்னொரு படம் வருது, பராசக்தி வர்சஸ் விஜய்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க, அது அரசியல் ரீதியா உதவியா இருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிஸ்டம்குள்ளேயும் சினிமா துறைக்குள்ளேயும் அது ஃபிட் ஆகுது கரெக்டா. அப்ப நீங்களும் அதை சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தை எல்லாம் பண்றீங்க, இந்த சிஸ்டமோட ஒரு பார்ட்டா நீங்களும் அதை சப்போர்ட் பண்றீங்க. அப்ப ஜனநாயகனை ஏன் ரிலீஸ் பண்ண விடாம இருக்கீங்க, அரசியல் அதெல்லாம் தாண்டி அவருக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படின்லாம் நீங்க பேசுறீங்க, ரைட், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நீங்க பேசுறதுக்கு வேற நிறைய தளங்கள் இருக்கு, வேற நிறைய இடங்கள்ல நீங்க பேசியிருக்கலாம். ஆனா கரெக்டா இந்த இடத்துல விஜய்ன்ற ஒரு பெரிய ஸ்டார் பாதிக்கப்படும் போது, நம்ம சொன்ன அந்த நரேட்டிவ் எல்லாம் உடையும் போது, இவங்க ஒரு நரேட்டிவ் கட்ட முயற்சி பண்றாங்க, அது உடையும் போது கரெக்டா நீங்க சப்போர்ட்டுக்கு உள்ள வரீங்க எல்லாம். ஸோ அதனால இது எப்படின்னா கொஞ்சம் மாறிடுச்சு. இப்ப ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஓப்பனா இஷ்யூஸ் வரும்போது அரசியல் நடிகர்கள்லாம் பேசுவாங்க, டைரக்டா சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. இப்ப அப்படி பேசுறது இல்ல, நடிகர்கள் இப்ப பெருசா வரதே இல்லை, ஏன்னா தெரியும் வந்தா நம்மள விமர்சிப்பாங்கன்னு தெரியும், ஏன்னா இப்ப 4 வருஷம் ரொம்ப குவைட்டா இருக்காங்க. அப்படி வெளியே வரும்போது கொஞ்சம் ப்ராக்ரெசிவா பெரிய ஓப்பன் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்காம கொஞ்சம் பேலன்ஸ்டா எடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இப்ப கொஞ்சம் தமிழ் மக்கள் கொஞ்சம் தெளிவுபட்டு இருக்காங்கல்ல, தெரிஞ்சிருக்கு. இப்ப 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இவங்க எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு தெரியும். ஸோ அதே துணியில இன்னைக்கு பேசினா செல்லுபடி ஆகாது. ஸோ அப்ப கொஞ்சம் லைட்டா பாலிஷா பேசுற இடத்துக்கு வந்திருக்காங்க. பட் இவங்க எல்லாம் இன்னைக்கு எதுக்காக பேசுறாங்கன்னா ஜனநாயகனுக்காக தான் பேசுறாங்க. அந்த படம் பிளாக் ஆகும்போது அதுக்கு சப்போர்ட்டுக்கு வராங்க. ஸோ ஜனநாயகத்துக்கு நீங்க பேக் பண்ணும்போது என்டையர் நரேட்டிவ் நீங்க சப்போர்ட் பண்றீங்க, நீங்க கட்டமைக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்ஸையும் நீங்க சப்போர்ட் பண்றீங்க. நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி.